அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நாம் வீட்டில் இந்த மாதிரியான செடிகளெல்லாம் வளர்த்தலாமா வளர்த்தக்கூடாதா? கண்டிப்பாக இந்த செடிகளெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கஷ்டம் வர்றதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி என்ன நம்ம வளர்த்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அழகுக்காக மரம் செடி கொடி எல்லாமே நம்ம வைக்கிறது சகஜம்தாங்க. இருந்தாலும் சில மரங்கள் எதிர்மறையான ஆற்றலை உருவாக்குறதால அதை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சில மரங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பிட்டு நம்ம வீட்டில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்ம வீட்டில் இந்த மாதிரியான மரங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல முக்கியமாக அரச மரம் வைக்கிறது தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செடிகளெல்லாம் வளர்த்தக்கூடாதுன்னு தெரியாது, ஆனால் நான் இந்த வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய செடிகளை நீங்களும் வளர்த்துறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த செடிகளை இப்போவே எடுத்துருங்க. அதுபோல் குறிப்பிட்டு நம்ம வீட்டில் இந்த செடிகளெல்லாம் வளர்த்தினா துரதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எதிர்மறையான ஆற்றலை நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எது பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் தடையாகவே இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியல அப்படின்னாலாம் ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். வாஸ்து சாஸ்திரத்தின் படி உங்கள் வீட்டில் அமைப்பு திசை, வீட்டில் ஒவ்வொரு பொருட்களையும் வைக்கக்கூடிய இடம், இது எல்லாமே நம்ம பார்க்குறது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. நிம்மதியான வாழ்க்கைக்கு காரணமாக இதெல்லாம் அமையுது அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு சுற்றி அழகாகவும் நிழலுக்காகவும் நம்ம சில மரங்களையும் செடிகளையும் வளர்த்துவோம். ஆனால் வாஸ்துப்படி இந்த மாதிரியான செடிகளை வளர்த்தினா பிரச்சனைகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் மிக பெரும் பாதிப்புகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நம்ம வீட்டில் செடி வைக்கிறதுல மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு நம்ம வீட்டில் வாஸ்து சாஸ்திரத்தின் படி துளசி, மணி பிளான்ட் இந்த மாதிரியான செல்வத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளை நம்ம வைக்கலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் வீட்டுக்கு உள்ள வெளியில் அப்படின்னு பார்க்கும்போது அலுவலகம் இங்கே கூட நம்ம வைக்கக்கூடாத செடிகள் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிகிறதில்ல. அழகுக்காக அப்படின்னு நினைத்து நம்ம பெயரே தெரியாமல் பல செடிகளை நம்ம வீட்டில் வைக்கிறோம். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இதை வைக்கிறோம். பிறகு பலவிதமான பிரச்சனைகளையும் கெடு பலன்களையும் உருவாக்கக்கூடிய நிலை போய் தவிர்ப்பை ஏற்படுத்துது. அதே போல் இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக முட்கள் இருக்கக்கூடிய செடிகளை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வாஸ்துப்படி சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகள் மற்றும் போன்சாய் மரங்களை நம்ம வீட்டிற்கு உட்புறமாக வைக்கக்கூடாது. இவற்றை வீட்டிற்கு வெளி தோட்டத்தில் அல்லது திறந்த வெளியான இடங்களில் வைக்கிறது தான் நல்லது. ரோஜாப்பூ தவிர மற்ற முச்செடிகளை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. சில பேர் கண் திருஷ்டி அப்படின்னு சப்பாத்தி கள்ளி போன்ற செடிகளை கூட வீட்டில் வச்சு வளர்க்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இவைகள் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாத செடிகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக புளிய மரம், மருதாணி, புளிய மரம் மற்றும் மருதாணி மரம் இவையெல்லாம் தீயவைகள் குடியிருக்கக்கூடிய மரமாக ஒரு சில இடங்களில் சொல்கிறாங்க. ஆனால் மருதாணி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் சொல்லி அதை வளர்த்துறாங்க. இருந்தாலும் மருதாணியை வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்துறது தான் வழக்கம். இதனால் அருகில் நாம் இந்த மரங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதே போல் முக்கியமாக எந்த செடியாக இருந்தாலும் முதல்ல காய்ந்து போனதை நம்ம வீட்டில் வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. காய்ந்து போன செடிகள், காய்ந்து போன பட்டு போன இறந்து போன செடிகளையோ அல்லது மரங்களையோ வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. காய்ந்து போன பூக்கள் இருக்கக்கூடிய செடிகளும் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொட்டி செடிகளை பார்க்கும்போது சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் தொட்டி செடிகளை வீட்டினுடைய வடக்கு அல்லது கிழக்கு பக்க சுவர்களுக்கு அருகில் வைக்கக்கூடாது. நம்ம வீட்டின் கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் பெரிய மரங்களை வைத்து இருப்பது நெகட்டிவான எனர்ஜியை வீட்டில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பருத்தி பட்டு செடிகள், பனை மரம் ஆகியவற்றையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது. வீட்டை சுற்றி இந்த மரங்கள் இருக்கிறது அல்லது செடிகள் இருப்பது துரதிர்ஷ்டத்தை தான் நமக்கு கொடுக்குமா. அதே
போல் கருவேல மரத்தை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது. வீட்டுக்கு அருகில் கருவேல மரங்கள் இருக்கிறது தீமையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால அதை வச்சு நம்ம வளர்த்தாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக முருங்கை மரத்தை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்காமல் பின்னால் வைத்து வளர்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை கீரை காய் என அனைத்துமே உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சிகள் அதிகமாக வரும். அதே போல் அதனுடைய கிளைகள் எளிதில் உடையக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் நாம் உதிர வேங்கை போன்ற மரங்களை தலவிருட்சங்களாக இருக்கக்கூடிய, அதாவது வில்வம் உத்ராட்சம் இந்த மாதிரி மரங்களை புனிதமான மரங்களும் கூட. இதை நாம் வீட்டில் வைக்கக்கூடாது. வேர்கள் வீட்டை சுற்றி படர்ந்து வீட்டினுடைய அடித்தளத்தை நமக்கு தாக்கிடும் அப்படின்னு சொல்கிறதால இதை கூட நம்ம வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் புளிய மரம் அடர்ந்து காணப்படும். மரம் எப்போதுமே கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடக்கூடிய தன்மையாக இந்த மரம் இருக்கும். அதனால் இதையும் வைக்கக்கூடாது. எருக்கஞ்செடி விஷத்தன்மை உடையது. இதனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களோ குழந்தைகளுக்கோ ஏதேனும் பாதிப்புகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இலவ மஞ்சு வீட்டில் வைக்கக்கூடாது. இது காற்றின் மூலமாக பறக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இதனை சுவாசிக்கும் போது ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஊமத்தம்பூ மனநல கோளாறு மற்றும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம வீட்டில் வைத்தா குழந்தைகள் தெரியாமல் அதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதையும் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் இலவம் பஞ்சு வீட்டில் வைத்தா அது காற்றின் மூலமாக பறக்கக்கூடியதுங்கிறனால அதையும் வைக்கக்கூடாது. அகத்தி மரத்தில் அதிக அளவு பூக்கள் பூக்குமா. இது எப்போதுமே உதிர்ந்து கொண்டே இருக்கும். இதனால் சுத்தம் செய்வதில் சிரமம் ஏற்படும். அவ்வாறு நாள் முழுவதும் சுத்தம் செய்வதால் உடல் அசதி ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் பருத்தி அகத்தை பனை நாவல் அத்தி எருக்கு வெள்ளெருக்கு புளிய மரம் கருவேலன் முருங்கை கல்யாண முருங்கை கள்ளி கரு ஊமத்தை இலவம் வில்வம் ருத்ராட்சம் உதிர வேங்கை போன்ற மரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான காரணங்கள் தான் முக்கியமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு இதை வளர்த்தக்கூடாது அப்படின்னு தெரியும். ஆனால் அதை ஏன் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த காரணங்கள் தான் முக்கியமாக சொல்கிறாங்க. முக்கியமாக குடும்ப உறவு வலு பெறக்கூடிய மன அழுத்தத்தை போக்கவும் லாவெண்டர் செடிகளை நம்ம பெட்ரூமில் வளர்க்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றை சுத்திகரிப்பு செய்து சுத்தமான காற்றை தரவல்ல லில்லி செடிகளையும் படுக்கை அறையிலேயே வைத்து வளர்க்கலாம். பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தென்கிழக்கு திசையில் ரப்பர் செடியை வைத்து வளர்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்மறை எண்ணத்தை தரக்கூடிய கற்றாழை செடிகள் நம்ம வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் கூட அதை கலைந்து விடும் தன்மை கொண்டது. பதிவு உயர்வு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டினுடைய கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் கற்றாழை செடியை வளர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்காரணம் கொண்டும் வடமேற்கு திசையில் இவற்றை வளர்த்தக்கூடாது. மேலும் எங்கெல்லாம் நல்ல வாசனை உள்ளதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தேவி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்கிறது நம்பிக்கையாக இருக்கிறதால நம்ம வீட்டுக்குள்ளே அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய நிலை இருக்கும். நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கவும் மல்லிகைப்பூ செடியை வளர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி பெருகவும் அதிர்ஷ்டம் புகழ் பணத்தை கொண்டு வரவும் மூங்கில் செடியை வீட்டில் வளர்க்கிறது நல்லது. இந்த செடியை வீட்டினுடைய ஹாலில் கிழக்கு அல்லது தென்கிழக்கு இடத்துல நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம வீட்டில் வடகிழக்கு திசையில் பெரிய மரங்களை வைத்து வளர்க்கிறது எதிர்மறையான ஆற்றலை அதிகரிக்க செய்யும். கருவேல மரம் பருத்தி செடி பனை மரம் போன்றவற்றை வீட்டில் சுற்றி வளர்க்கக்கூடாது. பனை மரம் பண பற்றாக்குறை இலந்தை மரம் வீட்டினுடைய அமைதியும் சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்கிறதால இவற்றை கண்டிப்பாக வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை தவிர நம்ம வீட்டுக்குள்ளே சிவப்பு பூக்கள் கொண்ட செடிகள் போன்சாய் மரங்கள் புளிய மரம் இதெல்லாம் நம்ம முன்பு பார்த்தது தான். அதே போல் காய்ந்து வறண்டு போன செடிகளை வீட்டில் வைக்கக்கூடாது. சில செடிகளுக்கு கண்டிப்பாக எதிர்மறையான ஆற்றலை கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் முக்கியமாக இந்த மாதிரி எதிர்மறையான ஆற்றல் கொண்ட செடிகள் எல்லாம் வைத்து வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன மாதிரியான செடிகளை எல்லாம் வீட்டில் வச்சு வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.